வாங்க இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் சாதம் ட்ரை பண்ணலாம். முழு நெல்லி இங்க பாருங்க, விட்டமின் சி நிறைய இருக்கு. இது அப்படியே சாப்பிட்டா தோற்கும், ஜூஸாவும் போட்டு குடிக்கிறோம். ஆனா நம்ம நெல்லிக்காய் சாதமா பண்ணி சாப்பிடலாம். அதியம்மா நவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி இன்னைக்கு நம்ம கையில. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். முழு நெல்லி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா துருவி வச்சுக்கணுங்க. அந்த கொட்டை விதைய எடுத்துட்டு அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணானாலும் நிறுத்தில. வெங்காயம் போட்டால் கொஞ்சம் துவப்பு கம்மியாகும். அப்புறமா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலப்பருப்பு, நம்ம லெமன் ரைஸ்க்கு தேங்காய் சாத்து தாளிப்பு மாதிரி தாங்க. காஞ்ச மிளகா ஒன்று, அப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா 4-5 நல்லா கிணி போடலாம். ஏன்னா அது மட்டும் தான் காரம், வேறு காரம் கிடையாது. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்ச நெல்லிக்காவை போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெயில் தாளிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா லைட்டான டேஸ்ட்டுக்கு வடிச்சு வச்ச சாத்தை எடுத்து கலரி சாப்பிட்டா விட்டமின் சி இருக்குது, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கும் நல்லது. கண் எரிச்சலை தடுக்கும், முடி விதிர்வதை தடுக்கும். இங்கே பாருங்க, பிரதீக்ஷா பரிசுத்துக்கு எவ்வளோ அழகாக ஊட்டுறா. வீட்டில் வத்தல் வச்சு சாப்பிட்றோம் பாருங்க. ஆக்காட்டே